அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட இந்த பதிவு இன்னைக்கு உள்ள நோக்கமே என்னன்னா, அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப், அதாவது இந்தியாவுக்கும் சேர்த்து அதிபராக இருந்து வருகின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக தான் இந்த பதிவு. ஏன் அவர் நன்றிக்கு கடமைப்பட்டவர்னா, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது, இந்திய மக்கள் எரிவாயு தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால 30 நாட்களுக்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக நம்ம நிச்சயமாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எப்போ நம்ம பிரதமருக்கு மோடிக்கு பேர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்ததோ அதிலிருந்து அந்த 56 இன்ச்சு 26 இன்ச்சு 23 இன்ச்சு ஆட்டு மாறிச்சு. அதாவது ஒரு இந்திய நாட்டின் தலைமை பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு இன்னொரு நாட்டிற்கு அடிமையாக ஊழியம் செய்கிறார் என்றால், நமக்கு இப்போ அதிபர் யார்? நமக்கு நம்ம நாட்டில் இன்னைக்கு ஜனாதிபதி ரூல் இருந்தாலும் பிரதமர் தான் ஒரு முக்கிய பொறுப்பு. அப்போ ஜனாதிபதி தான் ஒரு மூத்த குடிமகன், முதல் குடிமகனாக இருந்தாலும் அதிகாரங்கள் எல்லாம் பிரதமர்கிட்ட கையில் தான் இருக்கு. ஆனால் இப்போ அந்த பிரதமர் கையில் அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாமல் அமெரிக்க அதிபர் கையில் தான் இந்தியாவோட அதிகாரங்கள் அனைத்தும் இருக்கிறது. நாம் யார்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார். அப்போ நம்ம நிச்சயமாக இந்திய மக்கள் சார்பாக நம்ம யாருக்கு, டொனால்டு ட்ரம்புக்கு நிச்சயமாக நம்ம நன்றி சொல்லியாகிறோம். ஏன்னா அவர் நமக்கு நாட்டில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்துடக்கூடாது, நம்ம நாட்டில் ஒரு எரிவாயு தட்டுப்பாடு வந்துடக்கூடாதுங்கிறத அவர் கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு நமக்கு ரஷ்யாகிட்ட நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கிக்கலான்னு அனுமதி தந்திருக்கிறார். பார்த்தீங்களா, அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு, இந்திய மக்கள் மேலே எவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்காரு. அதுவும் அவங்க அங்கே உள்ள பொருட்கள், அங்கே விளையக்கூடிய விளைபொருட்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவிடம் இருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடியதாக எந்த வரியும் இல்லாமல் நம்ம இலவசமாக அவர் இறக்கி தரார். அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து கட்டாயம் நம்ம இந்திய குடிமக்கள் அனைவரும் டொனால்டு ட்ரம்புக்கு நன்றி சொல்லியாகணும். அதுக்காக நம்ம பிரதமர் ஏதோ அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்காரு அப்படியெல்லாம் நம்ம சொல்லி நம்மளை வருத்தப்பட வைக்கிறத விட, அவர் நமக்கு நம்முடைய நாட்டு மக்களின் நலன் கருதி நிறைய விஷயங்கள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஃப்ரெண்டு டொனால்டு ட்ரம்ப் செய்துட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவது கடமைப்பட்டவர்கள். அதனால் தொடர்ந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னும் வேற ஏதாவது நம்ம வாங்கினோம்னா கூட நம்ம ஒரு துண்டு பில்லை எழுதி அதிபர் டொனால்டு ட்ரம்ப்கிட்ட கொடுத்து அதற்கு ஒரு அனுமதி வாங்கி நம்ம வாங்குறது நல்லது. அதனால் அனைவரும் என்னை போல அனைவருமே அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.